யாரடா அந்த பெண்குட்டி? நோக்க கேரளா பெண்குட்டி போல இருக்கே. ஷில்பா ஷெட்டி. சிலிப்பா செட்டியோ? பார்க்க ஓமன குட்டி போல இருக்கே. யோ சேட்டா, ஏதாவது சொல்ற போறியா? போய் டீ போட்டு எடுத்துருவாயா? டேய் சிம்பு, சேர் எடுத்துட்டு வாடா. டேய் சிம்பு, நீ ஒன்றும் கழட்ட வேணா, நானே எடுத்துக்கிறேன். எவ்வளோ நேரம் டீ போடுவ சேட்டா? ചേട്ടാ എനിക്ക് ടീ. എടാ എന്നിടത്തിൽ കള്ളം പറഞ്ഞ് എന്നിടത്തിൽ ടീ ചോദിക്കറായോ പാട്ടി? சரி விடு சேட்டா. ஆமா அந்த ஓமன குட்டி ஓனரோட பொண்ணா இருக்குமோ? ஆம் இருக்கலாம். ஆயாளு பாரியா ஒரு பொண்டாட்டியும் பறந்தண்டா. கேரளா பெண்குட்டி என்று கேள்விப்பட்டிருக்கு. அப்போ சூப்பரு. பேசாம நீ ஓனர்கிட்ட பேசி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது. அட பிராந்தா, ஆயாளுக்கு ஈரோட்டில் மாத்திரம் 20 கடை உண்டு. அது மாத்திரமல்ல, அண்ணா நகரில் 5 காஃபி ஷாப்பும் ECRல 6 பங்களாவும் உண்டு. ஆயாளிடத்தில் நான் பெண்குட்டி கேட்டால் என்னை இங்கேயே கொண்டு கடையும். அப்படியே ஏழை விட்டு பொண்ணை கேட்டால் மட்டும் இவர் தூக்கி குத்துருவாங்க. போயா போய் பொழப்பாரியா போயா. பட்டி வரும். வெயிலுக்கு டீயை விட ஒருத்த இந்த பேங்கார இப்படி சொதப்பிட்டானே மச்சான். எல்லாம் லோனை வாங்கி வண்டியில் டிவியாவது கட்டியிருப்பேன். வீட்டுக்காவது கொஞ்சம் பணத்தை அனுப்பியிருப்பேன். அந்த ஏருக்கு நீ உன் பேரில் லோன் எடுக்கணும். சேட்டா பேரில் லோன் எடுத்தால் சொதப்ப தான் செய்யும். டெலிவரி பாய்க்கெலாம் எவன்டா லோன் தருவான்? அது மட்டும் இல்லாமல் இருக்கிற எல்லா லோன் அப்ளிகேஷனே வாங்கி அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாச்சுடா. அதுவும் சரிதான் மச்சான். ஆட்டோ வச்சு எதனா ஹெல்ப் பண்ண முடியுமா? ஒத்தா மஸ்தான் ஆட்டோ. யோசிக்கிறேன் தெரிஞ்சாலும் நம்மளை உயிரோட கொளுத்திடுவான். அது இல்லாமல் 4 மாதத்தில் என் தங்கச்சிக்கு வேறு கல்யாணம். நானே என்ன பண்ணலாம், யார்கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு பார்த்துனுக்கிறேன். ஒத்தா நடா வாழ்க்கை இது மயிறு மாதிரி. நம்மளுக்கு படிப்போம் மண்டியில் ஏறாமல் வாங்குற சம்பளமும் பத்தாமல் சை காண்டாகுது மச்சான். விட்றா, புலம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை. மச்சான் என்கிட்ட ஒரு சம பிளான் இருக்குது. நம்ம ஒன்றா சேர்ந்து ஒரு கேங் ஃபார்ம் பண்ணுறோம். எல்லாருக்குமே ரெட் கலரில் யூனிஃபார்ம் ட்ரெஸ் கொடுக்குறோம். பேங்க் ஐஸ் பண்ணுறோம். நான் உள்ளேருந்து லீட் பண்ணுறேன், நீ வெளிலேருந்து கைட் பண்ணுறேன். சக்ஸஸ்ஃபுல்லாக மிஷினை முடிக்கிறோம். உங்களோட லைஃப்பில் செட்டில் ஆகும். வெளில வந்துட்டு சவ் பெல்ல சவுன்னு பாட்டு பாடுறோம். அதானே டிஷ் இருக்கு. கொரோனா டைமில் மணி இஷ்டு பார்த்துட்டு பெரிய அட்லி ஒரு பொட்டலாம் புது பத்து திட்டி ஃப்ளேவராக கொடுக்குறாரு. குஸ்டா உளருவல நீ. விட்றா. சரி விடு, என்ன பண்ணுறது தெரில. என்ன தாண்டா பண்ணுறது? மச்சான், இன்னைக்கு ஒரு பொண்ணு வந்தாலே, அதான்டா சேட்டா கூட ஓனர் பொண்ணு பணக்காரினாலே. இப்போ என்ன அந்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடலான்றியா? பிடிங்கிட்டு தான் மறுவேலை பார்ப்பேன். நம்ம மூஞ்சிலாம் லவ் செட் ஆகாது. பேசாம அந்த பொண்ணை கடத்திட்டா ஒத்தா ரிஸ்க் ஆயிரும்டா. எப்படி? ரிஸ்க்கு தான், ஆனால் அதை யோசிக்க நேரம் இல்லை. உங்கள் அப்பனுக்கு ஆப்ரேஷனு, என் தங்கச்சி கல்யாணம், கமிட்மெண்ட் நிறைய இருக்குது. நீதி நேர்மை நியாயம் யோசிக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. இது சரியா வருபா? ரிஸ்க் எடுக்கலாம், பட் பயப்படுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒத்தா எப்படி நீ கேட்டால் டைலாக் பேசுனுக்கிறான். ஏதாவது பிளான் வச்சுக்கிறியா? சாரி மச்சான், கடத்துறதுன்னு சொன்னோடனே கொஞ்சம் சினிமாட்டிக்காக திங்க் பண்ணிட்டேன். நீ என்ன பண்ணு, அந்த பொண்ணோட டெய்லி ரொட்டீனை ஃபாலோ பண்ணு. அதை அப்படியே பார்த்துன்னு வந்து என்கிட்ட சொல்லு. நான் அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லிடுறேன்.